வணக்கம் மக்களே. இன்னைக்கு கருப்பு படத்தோட விமர்சனம் பார்த்துருவோமா? கருப்பு படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கலாம் அப்படின்ற ஒரு படம் தான். முதல் பாதி, அதாவது முக்கியமாக சாமி நம்பிக்கை, அது குலதெய்வ வழிபாடு, நம்ம ஊருக்கு சாமிகள், அது மாதிரிலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, அதில் உண்மையாக கொஞ்சம் ஊறி போய் வேண்டுவாங்களுக்கெல்லாம் இந்த படம் உண்மையாலுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும், ஒரு படமாக இருக்கும். ஆனால் சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஃபேண்டசி மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கும் பிடிக்கலாம். இது ஒரு வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு. இதை தாண்டி நடிகர்கள் நடித்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி நல்லா நடித்து பேர் வாங்கினவங்க தான் அந்த படத்தில் இருக்காங்க. அதனால் நடிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த தவறுமே சொல்ல முடியாது, எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இசைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. இன்றைக்கி சூழலில் தேட்டரில் உட்காந்தா இந்த ரசித்து கேட்கக்கூடிய பாடல்கள்னு சில இருக்கும்ல, அது இப்போ இல்லை, பழையசுலேருந்தோ இல்லை இப்போ கூடமே. ஐ திங்க் எந்திரனோட ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது எந்திரன் அந்த படம் வரைக்கும் ஒரு சில பாடல்கள்லாம் வந்துச்சுன்னா அந்த பாடலை ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ இல்லவே இல்லையான்னு கேட்டால் இருக்குது சில படங்களில். ஆனால் இந்த படத்தில் பாட்டெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், மியூசிக் நல்ல சத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் லைன் கூட ஞாபகம் இல்லை. கருப்பம் வராரு அப்படின்ற அந்த ஒரு லைன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கா. அதுக்கப்புறம் என்னமோ ஓடுது, ஆனால் அதில் எதுவுமே கேட்க மாட்டேங்குது, ரொம்ப சத்தமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் ஒரு 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 அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அந்த கருப்பு சாமி வர மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு ரெட் கலரில் ரெட்டிஷ் அண்டு ஃபயர் வர மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் அந்த காந்தாரா படத்தை பார்க்கும்போது அதோட இம்பேக்டில் எடுத்த மாதிரி இருக்கும். காந்தாரா படத்தோட கான்செப்டே வேறு. அது அந்த குலதெய்வத்தோட நாட்டு தெய்வ வழிபாடு தான் அந்த கதையோட முக்கிய கருவி. அதனால் அது வந்தது. இது ஒரு பிரச்சனைக்கு காப்பாற்ற வர கருப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தாண்டி எனக்கு பாலாஜி சார்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு எடுத்தீங்களா, இல்லை உங்களுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவங்களோ இல்லை என்னவோ, ஆனால் அதை இம்பேக்டாக சொல்லலை. பட் அவங்க இங்கே சென்னைக்கு வராங்க. சென்னையில் தெய்வத்தை தவிர மனிதன் ஒருத்தவங்க கூட நல்லவனே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கான்செப்டை நான் பார்க்குறேன். தெய்வத்தை தவிர ஒருத்தவங்க கூட, ஒரு மனுஷன் கூட நல்லவன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஆரம்பித்து வில்லனாக நடிச்சிருக்க ஆர்ஜே பாலாஜி, இன்னும் அந்த கோர்ட் சிஸ்டம் எல்லாமே தவறு, நல்லவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன். இதெல்லாம் எப்படி வன்மமாக வச்சுதான். அப்புறம் மெரினா போராட்டத்தை பற்றி ஒரு டயலாக், ஒரு தவறு செய்ய நினைக்கிற ஒருத்தவன் மெரினா போராட்டத்தை அது மாதிரி ஒரு போராட்டம் பண்ணவா அப்படின்னு சொல்கிறானா? அப்போ உங்களோட இன்டென்ஸ் என்ன? இப்போ மெரினாவோட போராட்டம் தவறு செய்யறதுக்காக பண்ணதா? தவறானதுக்கு செஞ்சுதா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த மலையாள படத்துலையும் இப்போது, அப்போல்லாம் சொல்லுவாங்க இவங்க தமிழில் பேர் வச்சு நாய்க்கு பேர் வைப்பாங்க, நம்ம யாரெல்லாம் தூக்கி கொண்டாடுறோமோ அவங்க பேரை நாய்களுக்கு வைக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நாங்கள் அது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாகவே இது ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒருத்தர் போட்டிருந்து படித்தேன், அவரில் இது மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுது, எங்கேருந்தோ வந்தவங்க ஒருத்தவங்க இங்கே தமிழ்நாட்டை பற்றி தவறாக நினைக்கிற மாதிரியே தான் இருக்குது படத்தில். அவங்க மலையாளத்தில் தான் பேசுகிறாங்க, அது தவறுலாம் சொல்லலை. ஆனால் அந்த இன்டென்ஸ் ஏதோ தப்பாக தெரியுது. உங்களோட இன்டென்ஸ் என்னவா இருக்கும்னு, இது ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமேனு. அதாவது பாலாஜின்றவர் ஒரு சோஷியல் மீடியாவில் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன்றனால இப்போ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவிலலாம் கலாய்ப்பாங்க, இல்லை பேசுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு டைலாக் ஒரு படத்துலேயே வச்சுருப்பார். அதாவது ஒரு தவறை பற்றி உடனே 1000 பேர் பேசுவாங்க, அதுவே பூஸ்ட் ஆகும் அந்த அந்த பர்டிகுலர் சினாரியோவுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே வன்மமாக இருக்கும். அதோட இன்னும் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்ன, இளையராஜா சாரோட அந்த செயல் தவறாக சரியாக தெரியல. ஆனால் அதை ஒரு மாதிரி போராடடா அடவாலேந்தடா அந்த பாட்டு அந்த படத்தில் அது என்ன மாதிரி பூஸ்ட் தருது. ஈவன் இப்போ கூடமே உண்மையாலுமே ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம பாடும்போது அவ்வளோ ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அந்த பாட்டை இவங்க ஒரு தவறான செயலுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, அதுக்கு போட்டுட்டு அதை வந்து கேஸ் போட்டதா அப்படி அது ஒரு கலாய்க்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குன்னு எடுத்துகிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி
மற்ற விஷயங்களை யோசித்து எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காமெடின்ற பேரில் எல்லாத்தையுமே காமெடியாகவும் பார்க்க முடியாது, சாமின்ற பேரில் தவறுகளையும் பொறுத்து கொள்ள முடியல. நன்றி.